ஆன்டிக்குன்னு சொல்கிற பல விஷயங்கள் மோசடிகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த பர்டிகுலர் சிலை, இது வந்து ராஜராஜ சோழன் இது கையில் வச்சுருந்த சிலை, அவரோட மோதிரம் அப்படின்னு சொல்லி பொய்யா வச்சு அது அதே மாதிரி தெரியும். நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிலையில் அந்த மாதிரி ஒரு மோதிரம் போட்டு பண்ணிருப்பாங்க, அதையே பார்த்து ஒரு காப்பி அடித்து இந்த மாதிரி நிறைய மோசடி கும்பல் இருக்குது. இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மனநோய் இருக்கும். எப்படின்னா, அந்த காலத்தில் உள்ள பொருளை நம்ம கையில் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாயிடலாம், சக்கரவர்த்தியாக வாழலாம் அப்படின்னு எதையாவது ஒரு கதையை விட்டு போயிடுவாங்க. உடனே அவரும் நினச்சிட்டு சரி இந்த கலசத்தை எடு, அதை எடு, இதை எடு, இது வந்து 5000 வருஷம் பழசு, 3000 வருஷம் பழசுன்னு இவர் சம்பாரித்து வச்சுருப்பார் கஷ்டப்பட்டு. நாயா பேயா அலைஞ்சு சம்பாரித்து வச்சுருந்த ஒரு 5 கோடி ரூபா பணத்தை எடுத்து கையில் கொடுத்துருவார். கொடுத்துட்டு ஆன்டிக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிடுவான். அப்புறம் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அவர் ரிட்டையர் ஆனவர் அவர் இவருன்னு எல்லாத்தையும் இல்லைங்க இது பித்தளைங்க, இது வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி செஞ்சுருப்பாங்க, இதை வேணும்னே பழசு மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்டாங்க சார் அப்படின்னோடனே ஐயோன்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்க வந்து பல பேர்